ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியோட தரிசனம் எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து கிடச்சது. உலகம் முழுக்க இருக்கிற தோனி ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தோனியோடைய அந்த விண்டேஜ் ஸ்டைல் பேட்டிங் வந்து பார்க்க முடிஞ்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து களமிறங்கினார். இந்த மேட்ச்சில் களமிறங்கின ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா 4 அடித்து ரசிகர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தினார். எம்எஸ் தோனியோட அந்த விண்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இருந்துச்சு. அவர் அடிக்கிற ஒவ்வொரு 6 அண்ட் 4ம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் ஒரு 6 அடிப்பார், அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் தோனி வேறு லெவலில் ஒரு பேட்டிங் வந்து பண்ணார். வெறும் 16 பாலில் 37 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. 231.25 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எம்எஸ் தோனி வந்து விளாண்டு கொடுத்தாரு. 4 4 வந்து அடித்தார். 4மே பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு அழகாக வந்து அடித்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் 3 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். 3 சிக்ஸர்களுமே பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு அது பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டட் 6ஆக வந்து இருந்துச்சு. மேட்ச்லேயே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோனி வந்து விளாண்டு கொடுத்தாரு. மேட்ச்சை ஜெயிக்க முடியல, இருந்தாலும் பார்த்திங்கன்னா தோனியோட இந்த கேம் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு தோனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. வெறும் 16 பாலில் 37 ரன் வந்து அடித்து மேட்ச் ஃபினிஷராக வந்து இருக்கிற மாதிரி வந்து அடித்து கொடுத்தாரு. கடைசி ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா 2 4 2 6 அந்த மாதிரிலாம் வந்து அடித்தார். சூப்பராக வந்து விளாண்டு கொடுத்தாரு. தோனி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறது ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா வரப்போகிற மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா தைலாண்டில் மேட்ச் ஃபினிஷராக வந்து தோனி வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து ரசிகர்களுக்கு வந்து தோனி வந்து கொடுத்துருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் கூட விளாண்ட மேட்ச்சில் இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தோனியோட ஆட்டத்தை பார்த்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எம்எஸ் தோனியோட இந்த ஃபார்ம் சூப்பராக வந்து தெரியுது. எல்லா ஃபேன்ஸுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா தோனி வந்து இந்த ஐபிஎல்லையும் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கக்கூடாது, இன்னும் வந்து அடுத்த ஐபிஎல் அதுக்கடுத்த ஐபிஎல்னு சொல்லிட்டு கண்டினியூவாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேனுடைய எதிர்பார்ப்பும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.